இப்போ அடுத்த கொஸ்டின் என்னன்னா, இந்த பேட்டர்ன் இருக்கு இல்லையா? இப்போ ஆல்ரெடி இருந்த பேட்டர்ன் என்ன? 1 1 2 1 1 2 3 2 1. சாரி. இப்போ இதுக்கு கீழே மறுபடியும் 1 2 1, இதுக்கு கீழே மறுபடியும் 1, அதாவது ஒரு டைமண்ட் மாதிரி வர்றதுக்கு. ஓகேவா? நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட? இந்த பேட்டர்னை இந்த பேட்டர்ன் கூட கம்பேர் பண்ணுங்கன்னு இருக்கிறேன். அப்போ அதை வச்சு இதை வர வைக்கணும்னா நம்ம கீழே என்ன எழுதணும்? என்ன பண்ணா போதும்? அவ்வளோ தேவையில்லை. இபாரு, இந்த லைன்ங்கிறது இந்த லைன் கரெக்டா? இந்த லைன்ங்கிறது இந்த லைன், அதே தானே திரும்ப வருது. அப்போ இந்த ரெண்டையும் காப்பி பண்ணி கீழே போட்டாவே போதும் இல்லை? புரிஞ்சுதா? இது யோசிச்சிங்களா? யோசிச்சிருந்தீங்கன்னா பர்ஃபெக்ட். அப்போ இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுங்க, இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுங்க, அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ புரியுதா? இது ஒரு டைமண்ட் ஷேப்லேயே இருக்கா? ஸ்ட்ரிங்னு இருக்கிறனால தள்ளி போயிருக்கே தவிர இது ஒரு டைமண்ட் ஷேப்பில் தான் இருக்குது, பார்த்தீங்களா? ஸோ இதுக்கு அவுட்புட் ட்ரேஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட் வந்து i = 1 இங்கே வந்துடும். ஓகேவா? இப்போ இந்த 1 அப்படியே யூஸ் ஆகிட்டு i 2 ஆயிடும். இப்போ அந்த 2 இங்கே வந்துடும். இப்போ முதல்ல 2 1 குறைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அந்த 1 யூஸ் ஆகும். புரியுதா? இப்போ i++, அப்போ என்ன ஆகும்? அந்த 1 அப்படியே யூஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் i 2 மாறிடும். இப்போ வந்து அந்த 2 யூஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் 2 3 மாறிடும். இப்போ அந்த 3 அப்படியே யூஸ் ஆகிடும். இப்போ அந்த 3 2 மாறிட்டு அதுக்கப்புறம் தான் யூஸ் ஆகும். இப்போ இந்த 2 வந்து 1 மாறிட்டு அதுக்கப்புறம் தான் யூஸ் ஆகும். இங்கே என்ன ஆகும்? அந்த 1 அப்படியே யூஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் அந்த 1 வந்து 2 மாறிடும். இப்போ இங்கே என்ன ஆகும்? i என்ன ரிட்டர்ன் பண்ணும்? 2 ரிட்டர்ன் பண்ணும். இங்கே என்ன ஆகும்? முதல்ல இந்த 2 i = 1 மாறிட்டு அப்புறம் தான் அந்த 1 ரிட்டர்ன் ஆகும். இப்போ இங்கே என்ன ஆகும்? ஐக்குள்ளே என்ன இருக்கோ அது அப்படியே ரிட்டர்ன் ஆகும். ஐக்குள்ளே 1 தான் இருக்குது. ஸோ அந்த 1 அப்படியே ரிட்டர்ன் ஆகும். ஸோ 1 1 2 1 1 2 3 2 1 1 2 1 1 இந்த பேட்டர்ன் தான் வரணும். அதே மாதிரி இந்த பேட்டர்ன் தான் வந்திருக்கு. தெரியுதா? நமக்கு வந்துட்டு இங்கே மட்டும் ஸ்பேஸ் கொஞ்சம் தள்ளி போயிருக்கு. பிகாஸ் இது லைன் நம்பர் 10க்கு வந்துருச்சு. இந்த லைன் வந்து 10ல் இருக்குது, அவ்வளோதான். அதை வந்து நம்ம இப்படி பண்ணிட்டோம்னா இப்போ சிஎல் லைன் 9க்கு வந்துடும். அப்போ ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். சிஎல்ல வந்து லைன் நம்பரும் சேர்ந்து பிரிண்ட் ஆகும்ல, அதனால அந்த இஷ்யூ வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் நினைப்பீங்க இது வந்து இப்படி போட்டால் ஒர்க் ஆகுமான்னு. ஏன்னா நான் வந்து வேல்யூஸே உள்ளே கொடுத்துரும். ஸோ அந்த கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருக்கக்கூடாதுனால கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் கேன்சல் பண்ணிட்டு இன்னொரு தடவை அப்லோட் பண்ணிடுறேன். பிகாஸ் இட் வில் ஒர்க் அண்ட் ஐம் பிரிட்டி ஷுர் அபவுட் இட். இதில் வேறு ஒன்றுமே இல்லை. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் ஸ்விஃப்ட் இங்கே இருக்கிறவங்க இதுக்கு என்ன அவுட்புட் ட்ரேஸ் கூட பண்ணவில்லை. இதுக்கு போய் இதுக்கு அவுட்புட் ட்ரேஸ் பண்ணுவீங்களா? எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கே அந்த தாட்டு தான் வந்திருக்கும். இட் இஸ் தட் டேம் சிம்பிள். இந்த பேட்டர்ன்ஸை வந்து நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கான ரீசனே, ஜோஹோ மாதிரி மிகப்பெரிய கம்பெனிஸ், நிறையா கம்பெனிஸ் பேட்டர்ன்ஸை தான் முக்கியமாக இன்டர்வியூலேயே வச்சுருப்பாங்க. இன்னொன்று, நீங்கள் பேட்டர்ன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண நீங்கள் ப்ரோக்ராமையும் அவுட்புட்டையும் உங்களோட கோடையும் அதுக்குள்ளே இருக்க பேட்டர்ன்ஸ் வந்து மேட்ச் பண்ணி பழக ஆரம்பிப்பீங்க. அண்ட் என்ஜாய் பண்ணியும் கோட் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதனால தான் இந்த பேட்டர்ன்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, லெட்ஸ் see. should have been uploaded by now. சீரியல் மானிட்டர் போய் ரீசெட் பண்ணிடுங்களேன். வந்துருச்சா? தெரிகிறதா பேட்டர்ன்? ஸ்டார் தெரியுதா? டைமண்ட் தெரியுதா? அவ்வளோதான். தட்ஸ் ஆல். பை பை.